சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தில் நோற்கக்கூடிய நோன்பு. கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு அடியான் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்களே. யார் அந்த இரவு தொழுகை ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பன்காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஈமானோடு லைலத்துல் கதருடைய இரவில் நின்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் இந்த மாதத்தை எனக்கு தந்திருக்கிறான், நான் இந்த மாதத்தை வீணடித்து விடக்கூடாது, அல்லாஹுவை நோக்கி நான் நெருங்க வேண்டும், அவனை நான் துதிக்க வேண்டும், அவனை நான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் நான் கேட்க வேண்டும், நான் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த அமலை செய்கிறார்களோ, நோன்பு வைக்கிறார்களோ, இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்களோ, லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, குர்ஆனிலே 16வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பதாக இருந்தால் துனியாவில் ஒரு மனிதர் கூட நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தருகிறான், அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அவகாசத்தை தருகிறான். உங்களுக்குண்டான தவணை உங்களுக்கு வந்துவிட்டால் ஒரு நொடி பொழுது முந்தவோ ஒரு நொடி பொழுது பிந்தவோ செய்யப்படாது. அல்லாஹ்வின் கருணையின் காரணமாக சகோதரர்களே எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். சகோதரர்களே, யார் சொல்ல முடியும் நான் பாவமற்றவன் என்று? துனியாவில் ஒரு மனிதர் சொல்ல முடியுமா நான் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்ல முடியுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில துஆக்களை கற்றுத்தந்தான். மரத்தினுடைய கனியை நெருங்கினார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறி அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நான் அவருக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தந்தோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ஒரு நபிக்கு துனியாவில் படைக்கப்பட்ட முதல் அவுலியாவிற்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய வாசகத்தை பாருங்கள். என்னுடைய இரட்சகனே, எனக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன் யா அல்லாஹ், நான் எனக்கு நானே பாவமாக செய்து விட்டேன் யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிட்டால் நான் நஷ்டவாளியாக மாறிவிடுவேன். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாவம் செய்தீர்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நம்மில் எத்தனை பேர்கள் பாவிகள் இல்லை என்று நினைக்கிறோம் சகோதரர்களே? ஏராளமான பாவங்களை செய்து வைத்திருக்கிறோம். அதற்கு ரமலான் நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த அருட்கொடை. அந்த மாதத்தில் நம்முடைய